நீ வருத்தப்படாதம்மா. தாத்தா, நான் காஃபி தானே கொடுத்தேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்ணணும்? அவருக்கு என்ன எப்பவுமே பிடிக்காது தாத்தா. நான் பிறந்ததே அவருக்கு அவ்வளவு வெறுப்பா? இல்லம்மா, அவனுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீனா அவனுக்கு உயிர். உனக்கு அப்புறம் தாம்மா உங்க அம்மா, ஆதி, நான், பாட்டி எல்லாருமே. இப்போ என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல. இதுக்கு அப்புறமும் நீங்க சொல்றதை யாராவது நம்புவாங்களா? அது வெறும் மெக்கானிக் ஷெட் தான் தாத்தா. அங்க வெறும் இரும்பு பொருள் தான் கிடைக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க மனுஷங்க. இங்க எல்லா வசதியும் இருக்கு. ஆனா உங்களையும் பாட்டியும் தவிர வேற யாருமே இங்க மனுஷங்களே இல்ல தாத்தா. அங்க எனக்கு கிடைக்கிற அன்பு, சந்தோஷம், நிம்மதி ஒரு நாள் இங்க எனக்கு கிடைக்க போறதே இல்ல. நீங்க உங்க காலத்து டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி உங்க பையனோட மனசுல மாத்த முடியாது தாத்தா. நான் செத்தா கூட அவர் எனக்காக ஃபீல் பண்ணவே மாட்டாரு. அவர் சந்தோஷம் தான் படுவாரு. அம்மா இங்க வாமா, வாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாருமா, உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ கோபமே படமாட்டமா. வா சொல்றேன். வாமா. வாமா. இது எல்லாமே உங்க அப்பா எடுத்த போட்டோஸ் தாம்மா. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் அணு அணுவா ரசிச்சு சந்தோஷப்பட்டவன் தாம்மா உங்க அப்பன். உன்னோட முதல் சிரிப்பு, முதல்ல நீ குப்புறப்படுத்தது, முதல்ல தவழ்ந்தது, எழுந்து உட்கார ட்ரை பண்ணது, முதல் தடவை எழுந்து நின்னது, இந்த உலகத்துல உன் சொந்த கால்ல எடுத்து வச்ச முதல் அடி எல்லாமும் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததுமா. பொதுவா குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் தாத்தா. இல்லம்மா, இன்னைக்கு உன்கிட்ட கோபமா இருக்கிற அஜய் தான் உன் நினைவுல இருக்கான். முதல் முறையா நீ அவனை பான்னு சொன்ன அந்த சவுண்டு அவனுக்கு கொடுத்த சந்தோஷத்தை லைஃப்ல வேற எதுவும் அவனுக்கு கொடுக்கலம்மா. அன்னைக்கு ஃபுல்லா அவன் தலகால் புரியாம துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் விருந்து கொடுத்தான். நீ பிறந்த அன்னைக்கு எல்லா கோவில்லையும் அன்னதானம் போட ஏற்பாடு பண்ணாமா. அதே மாதிரி நீ அப்பான்னு கூப்பிட்ட அந்த நாள அவன் புதுசா பிறந்தது போல கொண்டாடி தீர்த்துட்டாமா. ஆதித்யா பிறந்தப்ப கூட அவன் அவ்வளவு கொண்டாடல. நீ வளர வளர அவனுக்கு பிசினஸும் வளர்ந்தது. இந்தியாலேயே நம்பர் 1 இடத்துக்கு வந்துருவேன்னு முழுசா அவன் நம்பினான். நீ பெரிய விமன் என்டர்பிரனரா வளர்ந்து உலக அளவுல பில்லியனரா அவனை கொண்டு வருவேன்னு அவன் கனவு கண்டான். அப்ப அவர் என்ன மகளா வளர்க்கல, பிசினஸ் வாரிசாதான் வளர்த்திருக்காரு. இல்ல கண்ணம்மா, பிறந்த எல்லா குழந்தையும் வாரிசாக முடியாது. சின்ன வயசுல இருந்தே உன்கிட்ட அதுக்கான அறிவு இருக்கு. உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாமா. நீ சின்ன குழந்தை அப்போ உனக்கு ஞாபகம் இருக்காது. உனக்கு ஒரு முறை உடம்பு ரொம்ப முடியாம போச்சு. உயிர் பழப்பியா மாட்டியாங்கிற அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு. எது சாப்பிட்டாலும் உனக்கு ஒத்துக்கல. தண்ணி குடிச்சா கூட வாமிட் எடுத்துருவ. டாக்டர்ஸ் 72 மணி நேரத்துக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்போ அப்பா ரொம்ப தவிச்சு போயிட்டாம்மா.
3 நாள் அவன் தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட சாப்பிடாம இருந்தாம்மா. நீ கண்ணு முழிச்சத பார்த்தப்பறம்தான் வெளியவே வந்தாம்மா. அவன் உனக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வான். இருக்கிறதுலயே உனக்கு பெஸ்டா வாங்கி கொடுக்கணும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுவான். தப்பி தவறி உங்க அம்மா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டான்னு வச்சுக்க, ஐயோ அவகிட்ட சண்டையே போட்டுருவாமா. அப்பெல்லாம் உன் மேல ஒரு சின்ன தூசி விழுந்தா கூட அவனால தாங்க முடியாதுமா. அப்படி இருந்தவரை இந்த அளவுக்கு என்ன எப்படி வெறுக்க முடியும் தாத்தா? உங்க அப்பா ஒரு பெஸ்ட் பிசினஸ் மேன். தன்னோட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பல மடங்கா தனக்கு திரும்பி வரணும்னு எதிர்பார்ப்பான். அது பிசினஸ் மேனோட இயல்பு தானே. உன் மேல அவன் காட்டின பாசம் அப்படியே திரும்ப கிடைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். என் மகன்னு நம்பி இருந்தான். உன்னை வச்சு பிசினஸ் வேர்ல்டையே ஷேக் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா அவன் கனவெல்லாம் செதறிடுச்சுப்பா. அவன் விருப்பத்துக்கு நேர் எதிரா நீ ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு ஆசைப்பட்ட. பிசினஸ், பணம், புகழ் எல்லாத்தையும் விட உனக்கு பாசம், நட்புன்னு ஹியூமன் எமோஷன்ஸ் தான் பிடிச்சிருந்தது. அந்த விஷயத்துல நீ உன் பாட்டி மாதிரி. வீட்ல நீ ஆதித்யாவை மட்டும் இருந்ததுனால உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுட்டித்தனமும் குறும்புத்தனமும் பிடிச்சிருந்தது. அவங்க வந்த பிறகு நீ வீட்ல இருக்கிற நேரமும் குறைய ஆரம்பிச்சது. அப்பாவையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் நீ சரிக்கு சமமா ஒரே தட்டுல வச்சு பார்த்தத அவனால தாங்கிக்க முடியலம்மா. உயிருக்கு உயிரா வளர்த்த தம் பொண்ணு தன்னோட பாசத்தை புரிஞ்சுக்காம யாரோ சின்ன பசங்க முக்கியம்னு போராளேங்கிற வேதனையில ரொம்ப உடைஞ்சு போயிட்டாம்மா. உன்னை அவங்கிட்ட இருந்து பிரிச்சதே உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான்னு அவன் மனசுல பதிஞ்சிருச்சுமா. அன்னைக்கு மாறினவன் தாம்மா. அதுக்கு முன்னாடி எல்லாம் அஜய் இவ்வளவு கோபக்காரன் இல்லம்மா. ஆதித்யா அப்பா பேச்ச பெரிய எதுவும் செய்ய மாட்டாம்மா. அதனாலதான் என்னவோ தெரியல உன் இடத்த அவனுக்கு கொடுத்து உங்க அப்பா மன